கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நீங்களா என்ற ஒரு தலைப்பில் இன்றைக்கும் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். நான் ஒரு ஏழை, நான் ஒரு வியாதிஸ்தன், நான் ஒரு பலவீனன், நான் ஒரு தோல்வியை கண்டவன், நான் படிக்காதவன், நான் ஒரு கடன்காரன், நான் ஒன்றுக்கும் உதவாதவன் மற்றும் எந்த பேக்ரவுண்டும் இல்லாதவன் போல் நீங்கள் இருக்கலாம். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்களா என்று சொல்லுகிற அளவில் உங்களை ஒரு செல்வந்தனாய், சுகம் உள்ளவர்களாய், பலவான்களாய், ஞானம் உள்ளவர்களாய், பலருக்கு உதவி செய்கிறவர்களாய், அநேக பேக்ரவுண்டு உள்ளவர்களாய் மாற்றி அமைத்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறேன் என்கிறார். படைத்த சிருஷ்டியின் தேவன், தேவனுடைய ஏக்கம், படைத்த தேவனுடைய தரிசனம் ஒன்று உண்டு. அதை ஆதியாகமம் 1:28 நாம் வாசிக்கிறோம். மனுஷரையும் மனுஷியையும் படைத்த தேவன் சொல்கிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும், அனைத்தையும் கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்ய வேண்டும் என்கிறார். நீங்கள் அடிமைக்காக பிறக்கவில்லை, நீங்கள் ஆள பிறந்தவர்கள் என்பதை நீங்கள் மறந்துவிட வேண்டாம். கடவுள் மனிதனை படைத்த பிரதான நோக்கம் இந்த உலகத்தை ஆள வேண்டும். நீங்கள் ஆளவே பிறந்தீர்கள் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். சங்கீதம் 115:12 நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை உண்டாக்க அவரால் ஆகும். எந்த மனுஷனையும் உயர்த்துகிற தெய்வம் இயேசு. நீங்கள் உயர்த்தப்படுவதற்காக, உங்களுக்காக சிலுவையில் உயர்த்தப்பட்ட தெய்வம் இயேசு. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, அவரை விசுவாசிக்க வேண்டும், இயேசுவை நம்ப வேண்டும். அவர் நாமத்தை சொல்லி நீங்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நீங்களா என்று சொல்லுகிற அளவில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பதை பார்ப்பீர்கள். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த யூடியூப்பின் மூலம் தேவ செய்தியை கேட்கிற அனைத்து என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். நீங்களா என்று சொல்லும் அளவில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் ஆசீர்வதியும். அவர்களுக்கு நன்மை செய்யும். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை குறைவுகளையும் நிறைவாய் மாற்றும். சகல வியாதிகளையும் நோய்களையும் பலவீனங்களையும் நீக்கி அவர்களை சுகமடைய செய்யும். கடன் பிரச்சனையை மாற்றும். அநேக ஜனங்களுக்கு கொடுக்கிறவர்களாய், கடன் இல்லாதவர்களாய் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும். வெற்றி வாழ்க்கையை வாழ உதவி செய்யும். தடைகள் அனைத்தும் இயேசுவின் நாமத்தில் விலகி போகட்டும். ஆண்டவரே, நீ அப்படியே ஜெபத்தை கேட்டு பதில் தந்த அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.